الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد: بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وبارك وسلم. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான முத்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சோழாக்கள், மேலும் இந்த மஜ்லிஸில் அமைந்திருக்கும் நாம் நம்மை சார்ந்த அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். ஹஜ்ஜின் சிறப்புகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இஸ்லாத்தின் 5 தூண்களில் ஹஜ்ஜும் ஒன்று. அல்லாஹ் தன் பெரிய நேசர்களுக்கு கண்ணியமான அருக்குறையாக பல அருக்குறைகளை வாங்கி வழங்கியுள்ளான். அதே போன்றுதான் இந்த காபா என்னும் அவன் வீட்டை இந்த உலகத்திற்கு சங்கைக்குரிய வீட்டிற்கு வருமாறு தனது நண்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அழைப்பை கொடுத்தான். அல்லாஹ் தஆலா அளிக்கும் இம்மாபெரும் பாக்கியமானது புனித ஹஜ்ஜை எவரும் தனது இளமை, செல்வம், கல்வி, பலம், அதிகாரம், அறிவை கொண்டு அடைய முடியாது. இந்தியாவை 800 ஆண்டுகள் அரசாண்ட டெல்லி பாதுஷாக்களும் உலகிலேயே பெரும் செல்வம் படைத்த நிசாம் மன்னர்களும் ஹஜ்ஜிற்கு சென்றார்கள் என்று சொன்னால் இல்லை, அல்லாஹ் அவர்களுக்கு நாடவில்லை. அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா ஹாஜிகளுக்கு மட்டும், ஹஜ்ஜு செய்த ஹாஜிகளுக்கு மட்டும் சிறப்பாக சுவனத்திலே எல்லாரும் ஒரு அருக்கடி கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதுதான் ஜம்சம் நீர். இந்த ஜம்சம் தண்ணீர் எப்படிப்பட்டது என்று சொன்னால் சுவனத்திலே இல்லாத ஒரு தண்ணீர், அது இங்கே உலகில் மட்டும்தான் இருக்கு. இந்த ஜம்சம் தண்ணீர் எப்பேற்பட்டது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதயத்தை ஜம்சம் தண்ணீரால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுத்தம் செய்தார்கள். அதே பொழுது அல்லாஹ் ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹாஜிகளுக்கு 3 சிறப்புகளை தருகிறான். என்னவென்றால், முதலாவது, அவர் ஹஜ்ஜு செய்யவர் அவர் குடும்பத்திலே 400 பேருக்கு சிபாரிசு செய்து அந்த 400 பேர்த்தையும் சுவனத்துக்கு அழைத்து செல்லலாம். மேலும் இரண்டாவது, அவர் ஹஜ்ஜுக்கு சென்றுவிட்டு வந்தால் சொன்னால் அவர்கள் அங்கே பிறந்த பாவமே இல்லாதவரைக்கும் அணுகிறார். மூணாவது என்று சொன்னால் அவர்கள் இங்கே ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு வீட்டிலிருந்து வெளியேறிவற்றிலிருந்து திரும்பவும் வீட்டிற்கு வரும் வரை அவர் செய்யும் துவா அனைத்தும் கபூலாகும். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜு செய்கிறாரோ பேசக்கூடாததை பேசாமல், கேட்காமல் அல்லாஹ்வுக்காக யார் ஹஜ்ஜு செய்கிறாரோ அவர் அன்று பிறந்தவரை போல் பாவமே இல்லாதவரை போல் திரும்பார். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் நன்மையான ஹஜ்ஜை செய்கிறாரோ அவருக்கு சோனத்தை தவிர வேறு கூலியே இல்லைன்னு சொன்னாங்க. அதாவது ஹஜ்ஜு செஞ்சவங்களுக்கு சுவனம் என்று வாஜிபாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எனவே ஹஜ்ஜை செய்யும் பாக்கியம் நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தந்த